ஓம் சித்தாரா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க ஒரு டேரோ கார்ட் ரீடரா இருந்தாலும் சரி, இல்ல ரேக்கி ஹீலரா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க இந்த ஏஞ்சல்ஸோட வொர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி, லைட் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய லைட் எனர்ஜீஸ் ஓட வொர்க் பண்ணாலும் சரி. ஏதான ஒரு உபாசனை எடுத்து ஒரு அம்பாளை நீங்க வந்து ப்ரே பண்றீங்க. இந்த அம்பாள் உங்க கூடவே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படின்னா மெடிடேஷன் பண்ணும்போதும், இல்ல நீங்க ஏஞ்சல்ஸோட வொர்க் பண்ணும்போதும், ஐசிஸ் இந்த மாதிரியான காடஸ், டெமி காட்ஸ் அப்படி இல்ல யட்சினி, அதுக்கப்புறம் அப்சரஸ். இப்ப நீங்க அப்சரஸ் கிட்ட வொர்க் பண்ண வேலை செஞ்சுட்டு இருந்தா, இல்ல அத அத பத்தின உபாசனை எடுத்திருந்தால், அந்த மாரி எடுக்கணும்னு சொல்லல. எடுத்திருந்தால், இல்ல நீங்க ஏஞ்சல்ஸோட வொர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி, நீங்க வந்து இந்த சோலார் குவார்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல வரும். இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டா ஒரு கருப்பு கலர்லலாம் கூட கொஞ்சம் மிக்ஸ் ஆயிருக்கும். இந்த சோலார் குவார்ட்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, நீங்க இப்போ எந்த ஏஞ்சல நீங்க வந்து ரொம்ப அடிக்கடி கூப்பிடுறீங்க, அந்த ஏஞ்சல் உங்க கூடயே துணையா, புரொடெக்டிவா இருக்கணும் அப்படின்னு நெனைக்கும்போது, இந்த சோலார் குவார்ட்ஸ வச்சுட்டு, நம்ம இந்த ஏஞ்சல இன்வோக் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பிரேயர் உங்களுக்கு அதோட ஒர்க் பண்ணியிருந்தா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த மாரி பிரேயர்ல சொல்லி, இதுல வந்து உட்காருன்னு சொன்னாலே, இதுல வந்து உட்காந்துருவாங்க. நம்ம எப்படி சக்கரம் வரைஞ்சு உட்கார சொல்றோமோ, அதே மாதிரி இதுலயும் நீங்க வந்து நீங்க ஏஞ்சல்ஸ், இல்ல டெமிகாட்ஸ், ஐசிஸ், லிலித், குவானியன். குவானியன்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. நீங்க குவானியனோட ஒர்க் பண்றவங்களா இருந்தான்னா, அவங்கள இதுல உட்காத்தி வைக்கலாம். இத எடுத்து வச்சுட்டு நீங்க உங்க பேக்ல வச்சுக்கோங்க. இல்ல இத நீங்க ஒரு பெண்டன்ட்டா, ஆனா வேற யாரும் கைப்படாம இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு இது இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம நம்ம கிளாஸஸ் எடுக்கும்போது, இதுல நம்ம இன்வோக் பண்ணி, இப்போ குவானியன்னா குவானியன இன்வோக் பண்ணி, ஏஞ்சல்ஸ் இன்வோக் பண்ணி குடுப்போம். ஸோ அந்த மாதிரியான நீங்க கிளாஸஸ் எடுக்குறீங்க, நீங்க இந்த மாதிரியான இன்வோக் பண்ணி குடுக்கும்போது, இது ரொம்ப அழகா வேலை செய்யும். இல்ல நீங்க உங்களுக்கு பர்சனலா வச்சுக்கணும் அப்டின்னா, இத வச்சுக்கலாம். அதே மாரி டேரோ கார்டு நீங்க ரீட் பண்ணும்போது, உங்களுக்கு டிவினிஷன் கரெக்ட்டா வரணும். நீங்க ஏதோ ஒரு ஏஞ்சலோட தொடர்பு வச்சிருக்கீங்க. டெஃபினட்டா ஒரு ஆர்க்ஏஞ்சல் அந்த மாதிரியோட ஒரு தொடர்பு வச்சிருக்கணும் இல்லையா? இல்ல அ இப்போ டேரோலயே வந்து காளி வருது, ஹனுமான் வருது, மகாதேவ் வராங்க. அந்த மாதிரியான ஒரு பவர வந்து நீங்க இன்வோக் பண்ணி வச்சுட்டு, இத அந்த இடத்துல வச்சுட்டு எனக்கு ஒரு நல்ல டேரோ கார்டு எனக்கு நல்ல ஒரு ரீடிங் குடுங்க. அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பா இதுல இருக்கும் பவர் உங்கள கைட் பண்ணும். ஸோ இது ரொம்ப பவர்ஃபுல்லு. நீங்க வந்து இத வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணலாம். மைண்ட் ஒருநிலையாகும். இல்ல சும்மா நீங்க ஏதாவது மந்திர ஜபம் சொல்றீங்க, இல்ல பிரேயர் சொல்லி அத எழுப்புறீங்க, தூண்டி விடுறீங்க, இன்வோக் பண்றீங்க அப்படின்னாலே, இந்த ஸ்டோன கையில வச்சுட்டு இந்த ஸ்டோன்ல வாங்கன்னு சொன்னாலே அது வந்துரும். ஒரு 3 தடவ சொல்லுங்க. சொல்லிட்டு எனக்கு புரொடெக்டடா நீங்க இந்த ஸ்டோன்லயே இருங்க, என் கூடயே இருங்க அப்படின்னாலே இருக்கும். அத நீங்க உங்க பேக்ல போட்டு வச்சுக்கோங்க. இல்ல உங்க கூடயே வச்சுக்கோங்க இத. வச்சுக்கும்போது உங்கள சுத்தி ஒரு எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள சுத்தி இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு கார்டியன் ஏஞ்சல் உங்களுக்கு வந்து துணையாவே இருந்தாங்கன்னா, அது எவ்வளோ நல்லாருக்கும் அது உங்களுக்கு தெரிஞ்சு. அதே மாரி நீங்க யட்சினி எடுக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அ ஒரு ஒரு விதமா என் கையில ஏதாவது ஒரு நம்ம கையில அவங்க ஞாபகமா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லும்போது, இத நீங்க எப்படி உபாசனை பண்றீங்களோ, சில பேர் மரத்துக்கு அடியில பண்ணுவாங்க. இல்ல அவங்களுக்கான சில விஷயங்கள் பண்ணுவாங்க. இதையும் அங்க வச்சு நீங்க இன்வோக் பண்ணி, இந்த ஸ்டோனையும் கையில வச்சுக்கலாம். வச்சுக்கும்போது நீங்க உங்களுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பு வளையமும் இருக்கும். உங்கள கைட் பண்றதுக்கு யட்சினி எடுக்கும்போதெல்லாம் கேர்ஃபுல்லா எடுக்கணும். யாராவது ஒரு குருவின் உபதேசத்தோட எடுத்துக்கோங்க. நீங்க பாட்டுக்கு கன்னாபின்னான்னு எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா மாட்டுனோன்னா வெளில வர்றது கஷ்டம். அ கரெக்ட்டான இது நம்ம யாருக்குமே அடிமை ஆகக்கூடாது. ஏஞ்சல்ஸ்க்கும் சரிதான், இல்ல யட்சினிகளுக்கும் சரிதான். நாம அடிமையா இருக்கக்கூடாது. அதே மாரி நம்மளும் அவங்கள அடிமை ஆக்கணும்னு நெனைக்கக்கூடாது. ஏதாவது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி. "நீ இது பண்ணுங்க, நான் உனக்கு இந்த பூ கட்டி போடுறேன். இல்ல எனக்கு இந்த மாரி ஹெல்ப் பண்ணணும். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. உன் புகழ பரப்புறேன்." இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கலாமே தவிர, அடிமையாவோ, நாம அடிமையாவோ, அத அடிமை பண்ணணும்னு நெனைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான
டிவ டிவினேஷன் பார்க்குறவங்க, அதுக்கப்புறம் இந்த சோழி உருட்டுறாங்கல்ல, சோழி உருட்டுறவங்க, அவங்க ஏதாவது ஒரு தெய்வத்தை முன்னாடி வச்சு பண்ணும்போது, அதுக்கும் அந்த தெய்வத்தையும் இதில வர வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து வேற ஏதாவது உங்களுக்கு மைண்ட்ல வரணும், இல்ல கர்ண யட்சினின்னு காதுல பேசுற யட்சினி வரணும், உங்க கூடயே இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கும்போது, ஆனா அது யட்சினி எடுக்கிறதுக்கு நெறைய ரூல்ஸ் இருக்கும். அத கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். இல்ல சேஃபஸ்ட் ஏஞ்சல்ஸ்லாம் வந்து நம்ம ப்ரே பண்ணா, இன்வோக் பண்ணி இதில உட்காத்தி வச்சோன்னா அழகா வந்து உட்காந்துப்பாங்க. கார்டியன் ஏஞ்சல் உங்க கூடயே துணையா இருப்பாங்க. இது இந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் வச்சுட்டு நீங்க பிரேயர்ஸ், இன்வோக், கேண்டில்ஸ் லைட் பண்ணி, நீங்க எப்படி ஜென்ரலா ஒரு ஏஞ்சல இன்வோக் பண்ணுவீங்களோ, அதே மாரி இன்வோக் பண்ணி, நீங்க குடுக்கக்கூடிய கமாண்ட், இந்த ஸ்டோன்ல வந்து எனக்கு இறங்கி என்ன கைட் பண்ணுங்க. அப்படின்னு சொன்னாலே அவங்க கைட் பண்ணுவாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டோனு. கிடைக்கிறதுக்கு வந்து ரேர்ன்னு சொல்ல முடியாது. அதே மாரி ஈஸியாவும் கிடைக்காது. ஓகே. அ கொஞ்சம் சொல்லி வச்சு, எங்கேயாவது தேடி அப்படிதான் இது கிடைக்குமே தவிர, ஈஸிலி அவைலபிளா இருக்காது. பட் இதுலயே நெறைய ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நம்மளுக்கு எது சூட்டபிளோ இது சின்னது பெருசுன்னே கிடையாது. சின்னது இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் இதுலயும் குட்டி குட்டிலாம் வருது. இந்த குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் கூட நம்ம என்ன பெருசா எங்க போட்டுக்கிறது, அப்படி பாக்கெட்ல போட்டுக்கிறது, இல்ல செயின்ல போட்டுக்கிறதுன்னு நினைக்கும்போது சின்னதா இருக்கும். அத எடுத்து நீங்க அழகா பர்ஸ்ல போட்டுட்டு போலாம். இல்ல சின்ன மோதிரமா பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு துணை வந்து உங்க கூடவே இருக்கிற மாரி இருக்கும். சோலார் குவார்ட்ஸ்.